கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக அவங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதை மேரேஜ்னு கொண்டு போய் யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது அங்கே பஞ்சாயத்து அனுபவிக்கிறது. இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே அவங்களோட ஜாதகத்தில் கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு என்ன ஆகணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட எமோஷனலாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஒரு விடை இங்கே கிடைக்காத போது தான் பிரச்சனையே சந்திக்கும். இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி இருப்பாங்க மேம்? அண்ட் அந்த சோல்மேட்ஸ் இருந்தாலுமே அது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரியுது அப்படின்னா கன்னி ராசியில் அது என்ன மாதிரி ஒரு கர்மாவாக இருக்குது அவங்களோட ஜாதகம்? இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் ஒரு ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ண புரிஞ்சுக்கணுன்னே என்ன ஆகணும்னா நம்மளோட மனசு தடுமாறுதா, அடுத்த செகண்ட் வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதனாலே வரக்கூடிய ஒரு விளைவு. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, எனக்கு லவ்வே இல்லை ஆனால் வீட்டில் வந்து லவ் பண்ணுறியா, எதையாவது பண்ணி தொலை, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், லைக் அப்படி ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் சில ராசிக்கு வந்து உண்மையாகவே லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்றது காமனாக ஒரு டவுட் இருக்குல்ல மேம், அது ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால், என்ன பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை. என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்க, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆளுன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயே வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசன்றது, ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலனத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட் எடுத்தாலே இப்போ அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கன்னி ராசியில் இருக்கவங்களுக்கு காதல் வாழ்க்கையா இல்லை காதல் திருமணமா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜா? யூஸ்வலாக கன்னினாலே லவ், அவங்க வந்து ஒரு காதல் லவர் பாய்ஸ் லவர் கேர்ள்ஸாக தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக அவங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. மேம் நாங்கள் படுற அவஸ்தை தெரியும், நீங்கள் பாட்டு உட்காந்து மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, லவ் பாயாக இருப்பீங்க அப்படின்லாம். உண்மையிலே பாவம், என்ன அப்படி ஒரு கொடுமைனா, எது இல்லையோ அதை தானே தேடுவோம், அதாங்க எங்கள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஸோ சுக்கிரனங்களோட ராசியில் நீச்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்டாக கிடைக்குதுங்க. 5ஆம் இடமே பார்த்திங்க அப்படின்னா மகர வீடு. அப்போது சனியினுடைய ஆதிக்கம் நான் நினைக்கிறேன், ஆனால் ப்ரொசீட் பண்ணுறேனா அப்படிங்கிற வரும்போது தயக்கம் வர்றது. சொல்ல மறந்த காதல் கதையும் இவங்ககிட்ட உண்டு, பல காதலும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன் சைட் லவ் நிறையா இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை லேட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, கொண்டு போக முடியுமான்றது நிறைய அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட். எல்லாருக்கும் கால்குலேட்டிவாக இதுதான் செட்டே ஆகாதுடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள் தான். மேக்ஸிமம் வந்து இப்போ என்னென்னா அந்த உபய லக்னமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு 7ஆம் இடம் பாதகம். பொதுவாக உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் 7ஆம் இடம் பாதகம். திருமண வாழ்க்கை இங்கே தான் இந்த சொல்லுவாங்களே வச்சு செய்கிற காலம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது லவ் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அதை மேரேஜ்னு கொண்டு போய் யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது அங்கே பஞ்சாயத்து அனுபவிக்கிறது கன்னிக்கு உண்டு. என்ன காரணத்தினால கன்னி ராசி பையன் அப்படி சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, இவங்க ராசியில் சுக்கிரன் நீச்சம், 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். அப்போ எது இல்லையோ அது கிடைச்சோன்னா என்ன ஆகும், ஒரு பொருள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம், அது கிடைச்சோன்னா என்ன பண்ணுவோம், உதாசனப்படுத்துவோமா, இவங்க அதை பண்ணுவாங்க.
ஓகே. அப்போ அடுத்து வந்து எங்கே வைக்கும், அடுத்து செக் எங்கே வைக்கணும், 9ஆம் இடமும் சுக்கிரன். அப்போ இவங்களை சுற்றி இவங்களோட வாழ்க்கையில் பெண்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே இல்லை. எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, பெரிய சப்போர்ட்டிவ் இருப்பாங்க, ஒரு அக்காவாக இருப்பாங்க, நீ வாடா தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே வந்து ஒரு அம்மாவாக இருப்பாங்க, அம்மா வந்து எடுத்துகிட்டு அம்மா எப்பவுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா இவங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ மேக்ஸிமம் இவங்களோட லைஃப்பில் வந்து சுற்றி முற்றி வந்து பெண்கள் இல்லாமல் இல்லை, ஒரு மேனேஜராக கூட உங்களுக்கு பெண்ணாக தான் அமைவாங்க. நீ இதை பண்ணு அப்படின்னு வேலை கொடுக்குறவங்களும் அவங்க தான், உங்களை முன்னேற்றி பார்க்குறதும் அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ சுற்றி முற்றி பெண்களோட ஒரு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம கன்னிராசிக்காரங்க தான். பசங்களுக்கு ஓகே, கன்னிராசி பெண்கள் எப்படி மேம்? உண்மையிலேயே பெண்களுக்குமே அவங்களுடைய நிலைகள் வந்து பெரிய நிறைய பெண் தோழிகள் இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் எல்லாமாவும் இருப்பாங்க. அக்கா தான் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். அக்கா என்னை வந்து இப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு ஒவ்வொருத்தரோடுமே, அக்காவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்களை சுற்றி பெண்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, 2ஆம் இடம் எடுத்துக்கோங்களேன், சூரியன் நீச்சம். அதே மாதிரி 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா சூரியனோட வீடு. அப்போ வீட்டுக்கு அடங்குற பிள்ளையா அவங்க அடங்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. அதனால தான் சுற்றி வந்து பெண்கள் இருந்து அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குன்றது. இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே அவங்களோட ஜாதகத்தில் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அப்போ தான் சொன்னேன், 7ஆம் இடம்ன்றது களத்திர ஸ்தானத்துக்கு குறிக்கூடாது. அப்போ வந்து அங்கே புதன் நீச்சம். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, லவ் பண்ணும்போது டைம் பார்க்க மாட்டான், நேரம் பார்க்கணும், எங்கே இருக்குது நான் ஓடி வரேன், இந்த பக்கத்தில் தான் அமெரிக்கான்ற அளவுக்கு போகக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் கூட தானே இருக்க, பெண்ணை பார்த்துக்கலாம், ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த இல்லைன்றதுக்காக தேடி 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 நீ இப்படி இருந்துட்டா, நீ இப்போது இன்றைக்கி என் பர்த்டே, இன்றைக்கி என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஐயோ என்ன நாள் இன்றைக்கி வந்துச்சா, நான் மாட்டேனா அப்படின்னு அந்த பையன் வரணும். வந்துட்டு என்ன ஆகணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட எமோஷனலாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஒரு விடை இங்கே கிடைக்காத போது தான் பிரச்சனையை சந்திப்பாங்க. ஸோ எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, காதலுக்கு முன் காதலுக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எடுத்தோம்னா கிடைக்கிற வரைக்கும் அதை தாங்கிட்டு கிடைச்சக்கப்புறம் உதாசீனப்படுத்து. அது உதாசீனம்ன்றது இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்காங்க, நம்ம அவங்களுக்காக நம்ம இவ்வளோ பண்ணுறோன்றது இவங்களோட எண்ணம். நான் உனக்கு எவ்வளோ தூரம் நான் பெரிய ஆளாக உனக்கு தெரியலையா, அன்றைக்கி நான் நல்லா தெரிஞ்சிடான்றது அவங்களோட புரிதல். ஸோ பார்ட்னருக்குள்ளே எங்களுக்கு எங்கே பஞ்சாயத்து வருதுன்னா இங்கே தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கர்ம வினை பையன் டிவோர்ஸ்க்கு போகிற அளவுக்கான ரீசன் கொண்டு போகிறதெல்லாம் கம்யூனிகேஷன் ஏறது தான். ஸோ உங்கள் உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது இவ்வளோ தான், நீ என்கிட்ட இதை தான் எதிர்பார்க்குறேன், நான் யாருக்காக கஷ்டப்படுறேன், உனக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னு உட்காந்து கம்யூனிகேட் பண்ணாங்கனாலே நல்லா இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் லவ் பண்ணுறா கல்யாணம் பண்ணிங்க அப்புறம் என்ன டிவோர்ஸ் போகிறீங்க அப்படின்னு கேட்குறோன்னா மேக்ஸிமம் இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஸோ அவனோட நிலை வந்து அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தது, இன்றைக்கி வந்து எனக்கு டைமே கொடுக்க மாட்டான், அன்றைக்கி இன்னும் பார்க்க தான் டைமு, இன்றைக்கி உனக்காகவே தான் உன் டைமு எல்லாத்தையும் நான் ஒதுக்குறேன், ஏன்னா என்னோடய வேலையை வந்து நான் இன்னும் 2 மடங்கு வேலை பார்க்குறேன், உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த புரிதல் அவங்களுக்கு வரணும்ல, அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட். இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி இருப்பாங்க மேம்? அந்த சோல்மேட்ஸ் இருந்தாலுமே அது ஒரு ரிலேஷன்ஷிப் பிரியுது அப்படின்னா கன்னிராசியில் அது என்ன மாதிரியா ஒரு கர்மாவாக இருக்குது அவங்களோட சத்தத்துக்கு? இல்லை மேக்ஸிமம் இப்போ 6, 8, 12 தான் நம்மளுடைய கர்ம வினை பயன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கன்னிக்கு 6ஆம் இடமும் வர்றது பார்த்திங்க அப்படின்னா கும்ப வீடாக வரும். அதுவே தான் சந்தோஷம், அதுவே தான் பிரச்சனை. எதுக்கு சந்தோஷம், அதான் இப்போ நான் சொன்னேனே, அந்த பொண்ணுக்காக நான் அவ்வளோ பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணு என்னை புரிஞ்சுக்கல. அந்த பையனுக்காக நான் இவ்வளோ தூரம் என்னோடய வீட்டை எதிர்த்து எவ்வளோ போராடி இருக்கேன், ஆனால் அந்த ஒரு நிமிஷம் என்னை வந்து உதாசனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இவங்களுடைய நிலைகள் அப்படின்றப்ப வேலைக்காக இவங்க அதிகமாக மெனக்கிடுவாங்க. திருமணத்துக்கு முன்னாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க பொண்ணுக்காக மெனக்கிற டைமை டபுளாக போய் வேலைக்காக மெனக்கிடுவாங்க. ஏன்னா சனின்றது தொழில்காரங்க. ஸோ மெனக்கிற நிலை அப்படின்றப்போ அங்கே ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 8, 12 அப்படின்னு வரும்போது வேகமான ஒரு நிலைப்பாடு. நீ உனக்கு வேணாலும் நீ வேணாட்டி போ, நான் என்ன பண்ண முடியும், இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸாக ஒரு ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ண புரிஞ்சுக்கலன்னு என்ன ஆகணும்னா நம்மளோட மனசு தடுமாறுதா, அடுத்த செகண்ட் வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதனாலே வரக்கூடிய ஒரு விளைவுகள்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று ஈகோ, இதில் யார் நீ வந்து பேசுகிறதா, நான் பேசுகிறதா, நீ பேசுகிறதா, 2 பேருக்குமே இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பஞ்சாயத்து கொண்டு போகிறதுக்கு முதல் ரீசனே நான் யாருக்காக இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படணும், அவளே என்னை புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா வாழாட்டேன்னு தேவையே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு. இது நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்கேன். அது இந்த விஷயங்கள் அப்படியே ரியாலிட்டி நடந்த பல பேரை பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த புரிதல் குறைபாடு தான். அதுவும் பாதகமாக வேறு வந்துடுதா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் மட்டுமே இருக்க மாதிரி இருக்கும். எங்கன்னா அந்த சந்தோஷத்தையே நான் தொலைச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுங்க 2 பேருமே அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, யாருக்காகவே நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ எங்களுக்குள்ளேயே அந்த நிலையே இல்லையே, அந்த வாழ்க்கையில் எங்கே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கொண்டு போகக்கூடிய நிலை தான். கன்னி வந்து லவ் பண்ணுறப்ப இந்த லவ்வை கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்சமாவது கேரி பண்ணாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அழகானதாக மாறிடும் அப்படின்றது தான். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.